ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லிஸ்ட் ஆப்ரேஷனில் வந்துட்டு கீங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு லிஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு கீங்கிற ஆர்குமெண்ட்டை பற்றி பெருசாக வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு ரொம்ப அவேர்னஸ் இருக்காது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவாக அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த லிஸ்ட் ஆப்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர்ஸ்னு வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 10 20 ஓகே -5 -20 ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் உள்ள மேக்ஸ் நம்பரை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்துட்டு மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு 20ன்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகிருக்கு. எஸ், இது 20 தான் வந்துட்டு மேக்ஸ் வேல்யூ. இதில் நான் வந்துட்டு இன்னொரு வேல்யூ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு -27 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு மேக்ஸ் வேல்யூ ஓகே இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அப்போ எனக்கு மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 தான். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு <0 ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கீங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். கீ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓகே இதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஏபிஎஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா பைத்தானோட ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது நார்மலாக என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அது எய்தர் வந்துட்டு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ரிட்டன் பண்ணுறது வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூவை மட்டும் ரிட்டன் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இதோட ஒர்க்கு. இப்போ வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அவுட்புட் வருதுன்னா -27. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு -27 வந்துட்டு 3யோட கம்மியான வேல்யூ தான். ஏன்னா இதோட வேல்யூ வந்துட்டு <0 ரைட்டுங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது இது வந்துட்டு பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிடுது எல்லா வேல்யூவும். ஸோ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆனோன்னா இது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்துட்டு இது -27 பதிலாக +27ங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு டெம்ப்ரரியாக தான் இந்த இடத்துல நடக்கும். இப்போ வந்துட்டு மேக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வந்துட்டு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இண்டெக்ஸில் வந்துட்டு ஆக்சுவல் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -27ங்கிறது தான் இருக்குது. அதனால தான் இந்த மேக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு -27ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த ஏபிஎஸ் பைத்தானோட ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இல்லாமல் இப்போ நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்பர்ஸ் வாங்கிக்கிறேன். நம்பர் தான் வாங்க போகிறேன். இது என்ன இருக்குன்னா இன்டிஜராக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இன்டிஜரை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு ரிட்டர்ன் நம்பர். இப்போ பைத்தானோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இது மேக்ஸ் வேல்யூ 20 தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு எந்த ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கேருந்து இந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறோம். திரும்ப வந்துட்டு நமக்கு ரிட்டன் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு பிரிண்ட் போடுறேன்.
இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 வேல்யூஸ் இருக்குது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ இது என்ன பண்ணுன்னா இது வந்துட்டு ஒவ்வொரு டைம் இந்த நம்பர்ஸில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஸோ அதையும் இப்போ காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர் வந்துட்டு நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நான் ப்ரிண்ட் பண்ணியிருந்த மெசேஜ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க 3, நெக்ஸ்ட் வந்துட்டு 5, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 20, -5, 20, 27 கரெக்டான ஆர்டரில் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேல்யூஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? இதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் இதில் வந்துட்டு நம்மளோட எப்படி கான்செப்ட் வந்துட்டு இதுக்குள்ளே எப்படி நம்ம எழுதுறது? ஸோ ஜஸ்ட் வந்து நான் சிம்பிளாக ஒரு இது எழுதுகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் உள்ள மேக்ஸ் வேல்யூவே பார்த்திங்கன்னா 20 தான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு நான் மேக்ஸ் வேல்யூ நான் வந்துட்டு 3 வந்துட்டு இதில் ப்ரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஓகே, இஃப் நம்பர் நான் ரிசீவ் பண்ண நம்பர் டபுள் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 21ங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னா இதில் வந்து இந்த ஹோல் லிஸ்ட்டில் உள்ளது 20 தான் வந்துட்டு பெரிய நம்பர். ஜஸ்ட் நான் 21ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ 3 இருந்துச்சுன்னா மட்டும் 21 ரிட்டர்ன்னா, அதர்வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்துட்டு இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்துட்டு 3ன்னு சொல்லி வரும். ஏன்னா நான் இங்கே 3க்கு பதிலாக ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா 21. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு இது டெம்ப்ரரியாக தான் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு மேக்ஸில் உள்ள இந்த இதில் உள்ள பொசிஷன் மேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21ங்கிறது. ஸோ அதோடய இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0ங்கிறது தான் அதோடய இண்டெக்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவல் லிஸ்ட்டில் வந்துட்டு செக் பண்ணோம். ஸோ 0th இண்டெக்ஸில் உள்ளது 3ங்கிற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மின்னுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ மின் மின்னில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், டேரெக்டாக இப்போ ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணால் மின் வந்துட்டு பார்த்திங்கன்னா -27ங்கிறது வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் வந்துட்டு இதே 3 வந்துட்டு ப்ரிண்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இருக்கிறதே வந்துட்டு சின்ன நம்பர் வந்துட்டு -27. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் -28ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்துட்டு இருக்கிறது சின்ன நம்பர் -28 ஆயிரும். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு 3ங்கிற வேல்யூக்கு பதிலாக தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு 0th இண்டெக்ஸ் எடுத்துக்கோம். ஸோ அதில் உள்ள 3 வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ 3 வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து 10ஆக வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு 10. இப்போ பார்த்திங்கன்னா 10ங்கிறது வந்துருச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சினாரியோவில் வெவ்வேறு மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.